Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான டெவில் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க நினைக்காத ஒரு ட்விஸ்டும் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட் நேரம் ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கு போல, ஒரு பாடியை யாரோ இழுத்துட்டு போற மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கதான் டெவில்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரோஷன் அப்படின்றவர் இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப பைக்ல ஜாலியா ரைடு மாதிரி போயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி எதிர வர வேற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க பேரு ஏமா அப்படின்றது. ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு இவங்க கொஞ்சம் அப்செட்டா கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பிச்சைக்காரர் கிராஸ் பண்ணி போறதை இவங்க கவனிக்கிறாங்க. மேற்கொண்டு டிராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு பிச்சைக்காரரை பார்த்தாங்க பாத்தீங்களா, அவர் திரும்பி நடந்து போற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இப்பதானே பார்த்தோம், திரும்பி எப்படி பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பிச்சைக்காரரை இவங்க பார்த்ததுனால எதிர வர பைக்கை கவனிக்க மாட்டாங்க. தெரியாதனமா ரோஷனோட பைக்கை இடிச்சிடுறாங்க. இப்ப ரோஷனோட கையில பலமா அடிபட்டது. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட்டம் கூட சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பிச்சைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி இவங்களை கிராஸ் பண்ணி போறாரு. இவர் என்னடா இத்தனை வாட்டி போறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ரோஷன் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க எந்த ரூம்ல அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரோஷனுக்கு 2 பேர் சேர்ந்த மாதிரி கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் சுத்தி பார்க்கலாம் நிறைய பிளான்லாம் வச்சேன், அதை இப்படி கெடுத்துட்டா, அவன் மட்டும் என் கண்ணில் மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பெண்களை இப்படி மோசமா பேசுறான்னு நினைக்காதீங்க, அவ பண்ணது அப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இவங்க வந்துடுறாங்க. கோவம் இருந்தா காட்டிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தெரியாம தானே பண்ணீங்க, விடுங்கன்ற மாதிரி ரோஷன் மன்னிச்சிடுறாரு. எனக்கு ஒரு ஆட்டோ மட்டும் புடிச்சு தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதான் வெளியே என்னோட கார் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திரும்பியும் உங்களோட கார்லயா அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டல் பண்றாரு. இந்த வாட்டிலாம் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப அவரை வீட்டுல டிராப் பண்றதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ரேடியோல ஒரு பாட்டை கேட்கிறாரு. இந்த பாட்டு செம்மையா இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாட்டை ரசிக்கிற நிலைமையில நான் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல ஏமா ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப அவரோட பிளாட்ல அவரை டிராப் பண்ணிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. இவங்க ரோஷனை பார்க்க போனாங்கல்ல, அப்ப நம்பர்லாம் கொடுத்திருப்பாங்க. ரோஷன் ஸ்கேன்லாம் எடுத்திருப்பாரு. ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர் தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இவரும் டாக்டர் கிட்ட பேசிட்டு வெளியே வராரு. ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் சொல்லியிருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு இடத்துக்கு வந்து நிறைய மேகி எல்லாம் வாங்கிக்கிறாரு. என்ன இவ்வளவு மேகின்னு கேக்குறாங்க. எனக்கு மேகி மட்டும் தான் செய்ய தெரியும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ரோஷன் அவரோட பிளாட்ல விட்டுட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்பதான் ரோஷனோட போனை கார்லயே விட்டு போயிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஐயோ கார்லயே விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மறுநாள் போனை தரதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் மேல ட்ரெஸ் போடாம இருக்காரு. நீங்க என்ன திடீர்னு இந்த பக்கம் உட்காருங்க அப்படின்ற மாதிரிலாம் உட்கார வைக்கிறாரு. இல்ல உங்க போனை நீங்க விட்டுட்டீங்க, அதனால தான் தரதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட இதை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, வரும்போது டிஃபனை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. மேகி சாப்பிட்டு சாப்பிட்டு கடுப்பா இருக்கு, முதல்ல அதை தாங்க அப்படின்ற மாதிரி இவரும் அந்த பூரியை சாப்பிடுறாரு. செம்ம டேஸ்டா இருக்கு, இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே கிடையாது, தினமும் வந்து தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களும் லைட்டா சிரிச்சிட்டுலாம் இருக்காங்க. இப்ப ரோஷனும் ஷர்ட் போடுறதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட இவங்க இருக்காங்கல்ல, அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்றாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணவங்க அவருக்கு பட்டன்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. ரோஷனும் லைட்டா நெருங்கி வர மாதிரி பண்றாரு. இதனால இவங்களும் வேகமா ஷர்ட்டை போட்டு முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்ப ஏமா வீட்டுல இருக்கும் போது ரோஷன் கிட்ட இருந்து கால் வருது. நிறைய பகுதியை சுத்தி பார்க்கலான்னு பெரிய பிளானே வச்சிருந்தேன், இப்ப வீட்லயே அடைஞ்சு கிடக்குறேன், என்ன எங்கேயாவது வெளியே கூட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. தெரியாம உங்களோட பைக்கை இடிச்சிட்டேன், நான் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்டுட்டேன், அதே மாதிரி முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி விடுங்க அப்படின்ற மாதிரி அவரும் காலை கட் பண்ணிடுறாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, அதனால திரும்பி கால் பண்ணி சரி வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா சாப்பாட பயங்கரமா மிஸ் பண்ண, நீங்க தந்த சாப்பாடை சாப்பிடும் போது அம்மா சாப்பாடு மாதிரியே இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னா எதுக்காக இந்த ஊர்ல இருக்கீங்க, உங்க அம்மா இருக்கிற ஊருக்கே போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, போலாம் தான், ஆனா அங்க இருக்கிறது ஸ்டெப் மாம் தான், என்னோட ரியல் மாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சோகமா சொல்லிட்டாரு. இவங்களும் இவருக்காக லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவர் கை கழுவுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப கை கழுவுன ரோஷன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களோட ஷால்ல தொடச்சிடுறாரு. என்ன இப்படிலாம் துடைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப இவரை வீட்டுல வெல்லாம் அப்படின்ற மாதிரி இவங்க கார்ல வந்துட்டு இருக்காங்க. வழியிலேயே கார் ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிருது. சுத்தி முத்தி யாருமே இருக்க மாதிரி தெரியல. சரி நம்மளே மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி ரோஷன் சொல்றாரு. அவரோட ஒரு கையில அடிபட்டிருக்குல்ல, இவங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்ப 2 பேரோட கையும் டச் எல்லாம் ஆயிக்குது. ரோஷனுமே இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்றாரு, நெருங்கிலாம் வந்துட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு அவரை விட்டு விலகிடுறாங்க. இப்ப ரோஷன் ரெடி பண்ணி முடிச்சுட்டு டீ மட்டும் போட்டு தரீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க இவருக்கு டீ எல்லாம் போட்டு தந்துடுறாங்க. நான் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
நீங்க போயிட்டீங்கன்னா செம்மையா எனக்கு போர் அடிக்கும், ஒரே ஒரு செஸ் கேம் மட்டும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல செஸ் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல கரண்ட் போயிருது. இப்ப கரண்ட் போனதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா வேர்க்குது. அவங்க கையில ஒரு கர்ச்சிப் வச்சிருக்காங்க. அந்த கர்ச்சிப்பை எடுத்து எடுத்து வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. அப்படி தொடச்சவங்க அந்த கர்ச்சிப்பை ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. இப்ப இவருக்கு வேர்க்கும் போது அந்த கர்ச்சிப்பை எடுத்து துடைக்கலாம்னு நினைக்கிறாரு. அது என்னோட கர்ச்சிப் அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா சொல்றாங்க. இப்ப அவர் தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போறாரு. அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல, கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பி போயிடுறாங்க. ஆனா கர்ச்சிப்பை விட்டு போயிடுவாங்க. இப்ப அந்த கர்ச்சிப்பை எடுத்து இவர் முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் வராரு. அதுக்குள்ள இவங்க திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கர்ச்சிப்பை கொடுங்க போகணும் அப்படின்ற மாதிரி போக பாக்குறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இவங்களை பிடிச்சி கிஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. கோவப்பட்டவங்க கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவசரப்பட்டு அடிச்சுட்டுமா அப்படின்ற மாதிரி ஈரினும் வீட்டுல உட்காந்து பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கட்டை பிரிக்கிற நாள் வந்துருது. இப்ப ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி இவர்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே கட்டை பிரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஜிம் பாடியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க க்ளோஸா அவர்கிட்ட நடந்துட்டு இருக்கிறது ஈரினுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சாரின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்க. இவரே இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்றாரு. பதிலுக்கு இவங்களுமே ஸ்மைல் பண்றாங்க. அவர் வெளியே போலான்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சந்தோஷமா அன்னைக்கு முழுக்க ஜாலியா சுத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் ஈரின் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா வேற ஒரு காரு வீட்டு வாசல்ல நிக்குது. ஏமாவோட முகம் லைட்டா இந்த இடத்துல மாறிடுது. இப்ப கதவை திறந்து இவங்க உள்ள நுழையறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு நபர் உட்காந்துருக்காரு. அவர் தான் இவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி போட்டோலாம் நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்பதான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்க போட்டோவை காட்டுறாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவர் பேர் அலெக்ஸ் அப்படின்றது. அலெக்ஸ் ஈரின பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே பொண்ணை சந்தோஷமா பாக்குறாங்க. ஆனா அலெக்ஸ் போன்ல மும்முரமா ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை பார்க்க கூட மாட்டாரு. இவர் எப்பதான் பாப்பாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில இவங்களை நிமிந்து பாக்குறாரு. இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப பெரியவங்களா பேசி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே சர்ச்சில் வச்சு நல்லபடியா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருது. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பால் எடுத்துட்டு வராங்க. எனக்கு பால்லாம் வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே லைட்டா நெருங்கி நெருங்கி வராங்க. இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அலெக்ஸ்க்கு போன் கால் வருது. இவரும் பதட்டமா எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஏதோ கொஞ்ச நேரம் பரபரப்பா பேசிட்டு இருக்காரு. உடனே வரணுமா, சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வேலை தான், நீ படுத்து தூங்கு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. என்ன இந்த நேரத்துல கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் போயிருக்காரு. இப்ப காலையில டைம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு குளிச்சுட்டு இருக்க அவங்கள பாக்குறதுக்காக வராரு. சோஃபியா டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ உன் ஒய்ஃப் வெயிட் பண்ணுவான்னு போக போறியா, போகலாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி போக வேணாமா, அப்ப இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சோஃபியா யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்கனவே பழக்கம்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒய்ஃப் கிட்ட மறைச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அக்கா தான் தண்ணி ஊத்தி எழுப்பி விடுறாங்க. உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆக போகுது, இன்னும் எங்கேயும் கூட்டு போகாம எதுக்காகடா இப்படி இருக்க, முதல்ல அவளை வெளியே கூட்டு போன சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஆர்டர் பண்ணலாம் நினைக்கும் போது அவர் போன்ல பேசிட்டு இருக்காரு. இவங்க என்ன வேணும்னு கேக்குறாங்க. நீயே ஏதாவது ஆர்டர் பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் சிக்னல்லயே சொல்றாரு. இவங்க சூப் தான் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. இப்ப சூப்பை குடிக்கிறவரை இது என்னையா கழுத மூத்துற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் சத்தமா சொன்னதுனால சுத்தி இருக்க எல்லாருமே இவங்கள தான் பாக்குறாங்க. கழுத மூத்திரத்தை நீங்க எப்ப குடிச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கோவமா கேக்குறாங்க. சாரிமா நான் தெரியாம எல்லாரும் முன்னாடியும் அப்படி சொல்லிட்டேன், நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சாரி கேட்டுக்கிட்டே வராரு. இவங்களும் நான் பால் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஷூ எல்லாம் கழட்டிட்டு பெட்ரூம் நோக்கி போறாரு. இவங்களும் இப்ப பால் எல்லாம் ரெடி பண்ணி இவர்கிட்ட தரதுக்காக வராங்க. பார்த்தா இவர் தூங்கிடுறாரு. என்ன அதுக்குள்ள தூங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அலெக்ஸ் சோஃபியான்னு ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருக்காரு பாத்தீங்களா. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஜிம்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சாண்டின்ற மாஸ்டர் தான் இவங்க ரெண்டு பேரையும் கைட் பண்றாரு. இப்பதான் அலெக்ஸுக்கு அக்கா கிட்ட இருந்து கால் வருது. உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இதனால இவர் இருக்கார்ல, மேடத்தை பாத்துக்கோன்ற மாதிரி சாண்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப சாண்டியும் க்ளோஸா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வைக்கிறாரு. ரொம்ப இவங்க க்ளோஸா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்கும் போது பைக்ல வந்த ரெண்டு பசங்க செயின் அறுத்துட்டு போலான்னு பாக்குறாங்க. கரெக்டா அலெக்ஸ் எதிர தான் கார்ல வந்துட்டு இருக்காரு. அந்த லேடியும் இவர்கிட்ட தான் ஹெல்ப் கேக்குறாங்க. இவரை பார்த்து பயந்து அவனுங்க வண்டியை கீழே போட்டுருவாங்க. இவர் வாங்கலான்னு பார்த்தா அவனுங்க கத்தியை காட்டி மிரட்டிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வண்டி எடுறா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் வண்டி எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். டேய் சீக்கிரமா எடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவன் சண்டை போடுறான். இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை ஏற்பட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு சண்டை போட்டோம் அலெக்ஸ் எதுவுமே பண்ணாம அமைதியா தான் இருக்காரு. இப்ப அவனுங்களும் வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறாங்க.
செயின் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த லேடி யோசிக்கும் போது செயின் அங்கதான் விழுந்து கிடக்குதுன்னு இவங்களுக்கு தெரிய வருது. நல்ல வேலை செயின் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. ஈரின் ஸ்டார்டிங் ஒரு பிச்சைக்காரரை பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த பிச்சைக்காரர் இங்கதான் உட்காந்து இருக்காரு. இந்த விஷயத்த அலெக்ஸ் பாக்குறாரு. இப்ப பக்கத்துல வந்து அவருக்கு 100 ரூபாய் தராரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த சிலுவையை கையில வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தராரு. சரின்ற மாதிரி இவரும் வாங்கிட்டு கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நாள் அக்கா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இந்த வீட்டுல தான் இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு தயாரா வராங்க. நீ தான் இதுக்கப்புறம் பத்திரமா அவனை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அக்கா சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. தடபுடலா சமையல் பண்ணி ரெடியா வைப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சீக்கிரமா சாப்பிடறதுக்காக வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கும் தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. அவர் சீக்கிரமா இன்னைக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா சோஃபியா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ஓஹோ, இதுக்கப்புறம் ஒய்ஃப் கூட தான் சேர்ந்து சுத்துவீங்க. சரி, நான் சாண்டி கூட வெளியே போறேன்னு சொல்லிட்டாங்க. வேணாம் நானே வெளியே வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இதனால இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி வெளியே போய் சுத்திட்டு இருக்காங்க. ஒய்ஃபை எப்போ வருவாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சோஃபியா கூட சேர்ந்து நல்லா சாப்பிட்டு ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உங்களுக்காக தான் எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ண, சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் உட்கார வைக்கிறாங்க. இவர் தான் ஏற்கனவே நல்லா சாப்பிட்டார்ல, அதனால சுத்தமா சாப்பிட முடியாம எந்திரிச்சு போயிடுறாரு. இதனால இவங்களும் இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு சாப்பிட்டதுலாம் அவருக்கு செட் ஆயிருக்காது. காலையில பயங்கரமா வாந்தி எல்லாம் எடுத்திருப்பாரு. இதனால அம்மா கிட்ட இவங்க கால் பண்ணி இதை பத்தி சொல்லிட்டாங்க. சரி, இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் குடு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப ஆபீஸ்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே வேலையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க சோஃபியாவே கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப சோஃபியா கிட்ட அந்த ஃபைலை மட்டும் எடுத்துடுவாங்க அப்படின்ற மாதிரி வேலை கொடுத்து அனுப்புறாரு. அவங்களும் அந்த ஃபைல் எடுக்கிறதுக்காக இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஐயோ, இடத்த மாத்தி சொல்லிட்டேன், நானே போய் அந்த ஃபைலை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப வந்தவர் அந்த இடத்துல வச்சு அவங்க கிஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. கிஸ் பண்றதுக்கு நேரங்காலமே உங்களுக்கு கிடைக்கலையா, முதல்ல என்ன விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வேலைக்கு விட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சரின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல உட்காந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் ஏமாவும் ஹஸ்பண்ட பார்த்து லஞ்ச் எல்லாம் தரணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டோட இடத்துக்கும் வந்துடுறாங்க. நீ எதுக்காக இங்க எல்லாம் வந்த அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. இருங்க, தட்டை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வாஷ் பண்றதுக்காக போறாங்க. இது எதுவுமே தெரியாம சோஃபியா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் அப்செட்டா இருந்ததுனால தான் அப்படி பேசிட்டேன், இப்ப கிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நெருங்கி வராங்க. அதெல்லாம் தேவையில்ல, நீ போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மீறியும் சோஃபியா இருக்காங்கல்ல, இந்த இடத்துல இவரை கிஸ் பண்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த ஈரின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் எதையோ நினைச்சு இவங்க அப்செட்டா வந்துட்டு இருந்தாங்கல்ல, இதை நினைச்சுதான் இவங்க அப்செட்டா வந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடுத்த கொஞ்ச நாள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாரு. இப்பதான் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத ஹஸ்பண்டோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோஃபியாவை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸுக்கு ட்ரூவெல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்ப சாண்டி கூட தான் ஒரு ரூம்ல இருக்காங்க. ஆனா அலெக்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னை விட்டுட்டு நீங்க போறீங்கல்ல, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஊன்னு சொன்னா நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மேற்கொண்டு வேலைக்காக டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. சோஃபியாவும் சாண்டியும் சேர்ந்த மாதிரி தான் ரூம்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. உண்மையான்னு செக் பண்ணுன்றதுக்காக இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா அந்த ரூம்க்கு வந்து சேர்ந்துடுறாரு. பார்த்தா சோஃபியா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்ரூம்ல இருக்காரு. சோஃபியாவை பார்க்கும்போது இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. அங்க இருக்க ஒரு ஆயுதத்தை எடுத்துடுறாரு. அதை வச்சு இவங்களை காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா காலி பண்றதுனால நமக்கு தான் பிரச்சனை, இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒய்ஃப் சோகமா ஆபீஸ் விட்டு கிளம்பி போகும்போது இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் பார்த்திருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டாரு. பயங்கரமா அட்வைஸ் பண்ணிருப்பாரு. இப்பதான் நான் பண்ண தப்பு எனக்கு புரியுது, அப்போ உன்னோட மனசு எவ்வளவு வலிச்சிருக்கோன்றதை இப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி அழுதுட்டு இருக்காரு. இவங்களும் இவரை மன்னிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சிடுறாங்க. அதே மாதிரி ரோஷன் கூட இவங்க பழகுனாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே இந்த இடத்துல சந்தோஷமா இருக்காங்க. அலெக்ஸால கொஞ்ச நாளா இவங்க அப்செட்டா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்து நம்ம மூவ் ஆன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் ரோஷன் திரும்பி வாழ்க்கையில வந்துடக்கூடாது இல்ல, அதனால ரோஷனை மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் இவருக்கு புரிய வச்சிடுறாங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில குறுக்கிட்டத எனக்கு காலம் பண்ணாதன்னு சொல்றாங்க. இவங்க கல்யாண போட்டோ எல்லாம் மாட்டாமே இருக்கும். அதை மாட்டணுன்றதுக்காக ஈரேன் இருக்காங்க பாத்தீங்களா, ஆணி எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஆணி அடிச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா இவர் வந்துடுறாரு. இப்ப வேகமா இவங்களை தூக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதனால சுத்தில அங்கேயே வச்சுட்டு இவங்களும் பெட்ரூம் வந்துடுறாங்க. 2 பேருமே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கும் போதுதான் ஏமாக்கு மெசேஜ் எல்லாம் வருது. ரோஷன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ரோஷன் கால் வேற பண்றாரு. நான் தான் இதுக்கப்புறம் கால் பண்ணாதன்னு சொன்னேன்ல, எதுக்காக இப்படி பண்றேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் வெளியே தான் இருக்கேன், கதை ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ஒன்னும் புரியாம அங்க கதை ஓபன் பண்றாங்க. பார்த்தா அங்கதான் இருக்காரு. இந்த ஊரை விட்டே கிளம்பலான்னு பைக் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனா கடைசியா ஒரு வாட்டி உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி பார்த்துட்டல, கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. என்ன இந்த இடத்துல நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பதான் பக்கத்துல இருக்க ரோஷன் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது.
மழை வேற பெய்து பாரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கதவை சாத்திடுறாரு. இப்ப கீ இருக்கு பாத்தீங்களா, அதை அவரே கையில கொண்டு போயிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே திரும்பி பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை ரோஷன் கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப திரும்பினா சடனா ரோஷன் அந்த இடத்துல இருக்காரு. இவங்க பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் உள்ளதான் ஒளிஞ்சேன், சாவி இப்ப வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல பொறுமையா வராங்க. இப்ப சத்தமே கேட்காம அந்த சாவி எடுத்துடுறாங்க. இப்ப கதை ஓபன் பண்ணவங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ரோஷன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட அம்மாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என் அம்மா இறந்த கஷ்டத்தை உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் மறந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சட்டுன்னு இவங்களை கட்டி பிடிக்கிறாரு. இவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹஸ்பண்ட் வந்து இந்த விஷயத்த பாத்துறாரு. நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம், இவ சொல்லாம இருந்திருக்காளே அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் அட்டாக் பண்றதுக்காக வராரு. இதனால ரோஷனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இந்த இடத்துல பயங்கரமா சண்டைலாம் வந்துட்டு இருக்கு. அலெக்ஸ் கையில ஒரு கத்தி இருக்கு, அதை வச்சு இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்காரு. இதனால ரோஷனும் பயந்த மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட கையில ஈரின் வச்ச சுத்தியில் மாட்டுது. இப்ப அவர் பக்கத்துல வரும்போது சுத்தியில வச்சு ஒரு போடு போட்டுறாரு. தலையில பலமா காயம்பட்ட மாதிரி அலெக்ஸ் அந்த இடத்துல விழுந்துடுறாரு. இப்ப ஒய்ஃபும் பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. இவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ரோஷன் என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாத, நீயும் நானும் சேர்ந்த மாதிரி இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். கோவால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் கிட்ட சொல்லி வச்சிடறேன், நம்ம இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பேக்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. நீ இங்கே இரு, நான் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பிடுறாரு. ஈரின் மட்டும் தான் பாடி கூட தனியா உட்காந்து இருக்காங்க. அப்பதான் ஈரினோட அப்பாவும் அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, அநியாயத்துக்கு மாப்பிள்ள உன்னை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஈரினுக்கு வந்த கனவா தான் இருக்கும். ஈரின் படுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப சவுண்ட் கேட்கறதுனால சட்டுன்னு முழிச்சிடுறாங்க. இப்பதான் பாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல பறக்குது. என்னடா பாடி பறக்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் பயந்துகிட்டே பாக்குறாங்க. இது எல்லாமே நம்ம இல்யூஷன் தான் அப்படின்றத ஈரின் புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ரோஷன் போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும். அதனால ரோஷன் வீட்டுக்கு நம்மளே போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கார் எடுத்துட்டு வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப பரபரப்பா அவரோட பிளாட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அந்த பிளாட்ல முக்கியமான திங்ஸ் எதுவுமே இல்லாம தான் இருக்கு. அதே மாதிரி டேபிள்ல ஒரு லெட்டர் இருக்கிறத பாக்குறாங்க. எடுத்து படிக்கும் போது தான் அவர் மட்டும் தப்பிச்சு போயிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி நேரத்துல ஒரு பயந்தாங்கோலி என்ன முடிவு எடுப்பான், அந்த முடிவை தான் நான் எடுத்திருக்கேன், நான் ரொம்ப தூரம் இந்நேரத்துக்கு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் எழுதி வச்சிருக்காரு. அவரை பத்தி பெருசா எந்த டீட்டெயிலும் இவங்களுக்கு தெரியாது. அவர் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட இவங்களுக்கு தெரியல. இந்த இடத்துல இவங்களும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்ப அங்க இருந்து கிளம்பலாம் நடந்துட்டு இருக்காங்க. அப்ப ரவுண்ட்ஸ் போற போலீஸ் இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணு தனியா போறான்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக பக்கத்துல வர பாக்குறாங்க. அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல, பயந்த மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிடுறாங்க. அந்த இடத்துல அலெக்ஸோட பாடி இருக்க மாதிரிலாம் இவங்களுக்கு தெரியுது. இதனால பயந்து இவங்க வேகமா ஓடுறாங்க. அப்படி ஓடினவங்க யாடவிடமா தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்பதான் ஒரு நபர் பக்கத்துல வந்து இவங்களை கவனிக்கிறாரு. இவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது வேற ஒரு இடத்துல இருக்காங்க. சுத்தி நிறைய பேர் உட்காந்து பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு பிச்சைக்காரரை பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த பிச்சைக்காரர் அந்த இடத்துல உட்காந்து இருக்காரு. அவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்குன்றதை இவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ண மாட்டேன், எனக்கு திரும்ப ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவரே இவங்களோட தலையில கைய வைக்கிறாரு. அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்துடுறாங்க. இவங்களால சுத்தமா இந்த விஷயத்தை நம்பவே முடியல. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ரோஷன் அட்டாக் பண்றதுக்காக கத்தியோட வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ரோஷன் கையில அந்த சுத்தியில் மாட்டுது. அதை வச்சு இவர் அடிக்கலாம் நினைக்கிறாரு. பார்த்தா யாரோ தடுத்துடுறாங்க. அந்த இடத்துக்கு ஈரையும் தான் வந்து தடுத்திருப்பாங்க. இப்ப அவர் கையில இருந்து புடிங்கிடுறாங்க. அவர் அடிக்கிற மாதிரிலாம் வராங்க. அவரும் செம்மையா பயப்படுறாரு. ஆனா அவர் அடிக்காம பக்கத்துல இருக்க டேபிள் அடிச்சு உடைக்கிறாங்க. இங்க இருந்து போன்ற மாதிரி மிரட்டி சொல்றாங்க. ரோஷன் கூட இவங்க பழக மட்டும் தானே செஞ்சாங்க, அந்த விஷயத்தெல்லாம் இங்க இருக்க ஹஸ்பண்ட் கிட்ட புரிய வைக்கிறாங்க. இப்ப அவரும் புரிஞ்சுக்கிறாரு, மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கட்டி பிடிக்கிறாரு. இந்த சமயம் ரோஷன் இருக்கான்ல, அமைதியே இங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த வாய்ப்பால ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் திரும்ப சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.